காய்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன கேம் ப்ளே பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மேக் ஆர்ட்ஸாஸோடைய பார்ட் 3 அதாவது எண்டு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, இப்போ உங்களுக்குதில் இந்த ஈவெண்ட்டால் தான் நான் இவ்வளோ பெருசாக வளர்ந்தேன். பார்த்தா இந்த ஈவெண்ட்டே நான் முடிக்கும் போது வந்துருக்கு. பரவாயில்லப்பா. என்னடா இது எடுத்துக்கிட்டீங்க? இதை வச்சு எடுத்து உங்களுக்கு அது செய்கிறாங்க. இருங்களேன், இந்த லக் டோட்டம் எல்லாம் எப்படின்னு காமிக்கிறேன். ஏன்னா இப்போ தான் நம்ம இது பண்ண போகிறது இல்லை, எங்கேயோ போட்டோம் கைஸ். போடலையா? சரி, இங்கே ஒரு 5 கியூவே போட்டு வாங்கிடுவோம். ஏதோ காசு அதிகமாக இருக்குது, அவ்வளோதாங்க. இதாங்க மேக்ஸ். இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள் கைஸ். பின்னாடியும் சீடெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி ஒரு இடம் இருந்துச்சுல கைஸ், இதோ இந்த இடத்த ஃபுல்லாக மேக்ஸுங்க. இன்னும் இருக்கா? என்னடா அது? நான் அடுத்த டைம் முன்னே பார்க்கும்போது இதெல்லாம் இல்லைடா, இப்போ வந்திருக்குங்க. ஆட்டோ கலெக்ட்டு 6 பார்த்தீங்கன்னா 30 கியூ. அட போங்களாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எவ்வளோட வேல்யூ? 100K எல்லாம் வச்சு நான் என்ன பண்ணுறது? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே மோல்டன் ஃபேக்ட்ரி எக்ஸ்பிஷன். அடடா, எக்ஸ்ட்ரா கொண்டு வந்துட்டானுங்களாட்டு இருக்குது. 250 கியூஏவா? இது இந்த வீடியோவில் கண்டிப்பாக முடியாதுன்னு நினைக்கிறேங்க. தெரிலையே, யாருக்கு தெரியும், ஊருக்கு புரியும். நெக்ஸ்ட்டு வேறு அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இன்வென்டரியில் வெறும் இது தாங்க இருக்குது. சும்மா போட்டு விடும். ஓகே, நெக்ஸ்ட் இது. நெக்ஸ்ட்டு வெறும் 3K 11Kவா? சரி, அவ்வளோதாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இங்கே வச்சுருவோம். நம்ம இன்டெக்ஸ் காமிக்கிட்டா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்னன்னு கண்டுபிடிங்கோ. இன்டெக்ஸில் பெப்பரில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிருந்தேன்னா கீழே பாருங்கள், எல்லாமே கம்ப்ளீட்டட் கைஸ். நடுவால் என்னை தலை வலி ஆக்குறீங்க கைஸ். எங்கே பாருங்க, நான் வந்து இதோ இந்த 1/50 ட்ரில்லியன் வரைக்கும் தாங்க இருந்துச்சு. நான் கடைசியாக பார்க்கும்போது ஒரே 4 மட்டும்தான் விட்டுருந்தேன். பார்த்தா நடுவால் இந்த சன்பர்ன் பெப்பர் அது கீழே இத்தனை கொண்டு வந்துட்டாங்க. இந்த கடவுளை சீலி கொண்டு வந்திருந்தாங்க, நான் செத்தேன். கொண்டு வந்திருக்காங்க. நான் இதாங்க லாஸ்ட்டாக இருந்துச்சு. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுல்லாக வாங்கிட்டேன். பார்த்தா அதுக்கு மேலேயும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கேமு ஏதோ பார்ட் 3 வரைக்கும் வந்துட்டோம். இது மேலே என்ன போடுறது? இது என்னது பயங்கரமானது வச்சுருக்கீங்க. என்னென்னமோ பண்ணுறானுங்க, புதுசாக ஆட் பண்ணுறாங்க கைஸ். நம்மளும் எவ்வளோதான் இது பண்ணுறது, ஒரே மாதிரி தான் கலெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கொண்டு போய் இதை போடணும், நெக்ஸ்ட்டு எடுக்கணும், நெக்ஸ்ட் சேல் பண்ணி இருக்கிறதெல்லாம் அப்கிரேட் பண்ணணுங்க. வேறு எதுவுமே இல்லை. இதுக்கு பார்ட் 3க்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. சரி, இதான் ஃபைனல் பார்ட்டாக வச்சுக்கலான்னு சொல்லி இது பண்ணிட்டேன். இன்னும் கிடையாது, ஸ்கிரீன் வேறு ஆயிடுச்சா. ரீஸ்பெண்ட் கொடுப்போம். வரலின்னா அவ்வளோதான். சரி, ரீஸ்பெண்ட் கொடுத்துட்டா ஒருங்க ஸ்க்ரீனை கொடுங்கடா. அடி ஏன்டா உயிரை வந்துங்க? இவன் பாருங்க படுத்தபடி போங்கடா. இப்படி ஒரு பக் இருக்குங்க. என்ன சொல்றாது? இங்கே பாருங்கள், லைட் அடிச்சு எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கேன்ட்டு. நம்மக்கிட்ட 164 QA கூட இருக்குங்க. இந்த ஆங்கிளில் ஃபுல்லாக பார்க்க முடியாது. சூப்பராக இருக்கா? தம்ப்லைன் கூட யூஸ் ஆகுமே. இதான் எண்டு, நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே இதோட கேம் வராது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேல் லெமன்னு ஒரு கேம் போட்டிருப்போங்க. அந்த கேம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பார்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 5ஓடு நிறுத்தியிருப்பேன். அது ஒன்றும் லாஸ்ட் பார்ட் கிடையாது. அடுத்த வீடியோவாக அது தாங்க லாஸ்ட் பார்ட்டாக வரப்போகுது. எதுக்கு என்கிட்ட வர எல்லா சீரியும் நான் வாங்க போகிறேன். ஓகே, சீக்கிரமா வச்சாக். நீங்கள் இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணலாம், லைக் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்தாலும் இதுதான் ஃபைனல் பார்ட்டு. அதனால ஃபைனல் பார்ட்டுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த கேம் பார்க்க முடியும். சேல் லெமன் மாதிரியே நான் இன்னொன்று கொண்டு வந்துட்டாங்க கைஸ். அது என்னன்னு தானே கேட்குறீங்க? ஐஸ்கிரீம் ஷாப்பு கைஸ். என்னடா நீங்கள் ஒரு கேமை வச்சு பிட் அடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நான் ஆல்ரெடி விளையாண்டேன், நல்லா தான் இருக்குது. சேல் லெமனோட அதே கான்செப்ட் ஈல் மேலெலாம் போயிட்டுருக்கு. அதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போடலங்க. ஏற்கனவே சேல் லெமனோட எண்டு போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக் பாயிண்ட் 2 வரைக்கும் தான் முடிச்சிருப்போம் டிரைவியர் பஸ்ஸில். அதில் முடிச்சக்கப்புறம் தான் மற்ற கேமே. அது வரைக்கும் எந்த கேமும் நான் போடுறதா ஐடியாவே இல்லை. புது சீடு QA ஆடாடே, ஏன்டா மனசு உயிராங்கிறீங்க? பாருங்க, QA வந்திருக்கு. இது என்னன்னு பாருங்களேன். டெக்ஸ்டில் வந்து எதிராது இதோ 1/90K இருக்குல்ல கைஸ், அதுதான் இதோ இந்த பாயிண்ட். நான் தொட்டு காமிக்கிறேன் பாருங்க. இதுதாங்க வந்திருக்கு. ஆனால் 1 QA பிடிச்சி. ஏன்டா கொடுத்தா ஒரே அடியை கொடுத்துருவீங்களா? நான் ரோப்ளக்ஸ் கொடுத்தாலும் வாங்க மாட்டேன். ஏன்னா என்கிட்ட 0 ரோப்ளக்ஸ் கூட இல்லை.
நான் என்ன பண்ணுறது? ஐயன் பாவம்டா பாவம். இதை வேணா வாங்கிப்பான். இதெல்லாம் எதுக்கு இருக்குன்னே தெரிலங்க. இதோ இந்த சைடு பின்னாடி போட்டால் மறைஞ்சு போகுது. ஒரு சில டைம் வருந்துருது. என்னன்னு எனக்கும் தெரியல. இதெல்லாம் பக்கு பக்கு. இங்கே பாருங்க லைன் கட்டி போயிட்டுருக்காங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நான் என்ன பண்ணுறது? சரி கைஸ், இதோட இந்த கேம் பிளே வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இது ஒரு நல்ல ஒரு சந்திப்பாக உங்கள் தேவைப்படுறேன். நான் உங்கள் நிஷான். பை பாய். இதுதான் லாஸ்ட்டு. மறந்துடாதீங்க. பாய்.